பாஷாஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மண்டே லஞ்ச் ஸ்பெஷல் எபிசோட் நம்பர் 2. மண்டே லஞ்ச் ஸ்பெஷல் எபிசோடில் நம்ம இன்றைக்கி தட்டாம்பயிரும் தேங்காய் பாலும் போட்டு ஒரு குழம்பும் கொத்தவரங்காய் போட்டு பொரியலும் செய்ய போகிறோம். வாங்க இது ரெண்டுமே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தட்டாம்பயிரை காராமணி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காராமணியை நீங்கள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சிடணும். காலையில் எழுந்திரிச்சு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. காராமணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதை உப்பு இல்லாமல் நம்ம இப்போ 2-3 விசில் வேக வச்சு எடுத்துகிட்டு போகிறோம். இதுக்கப்புறம் தான் இந்த குழம்பு செய்ய நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது என்னோடய லஞ்ச் ரொட்டீன் அப்படின்றதுனால நான் இன்னொரு பர்னரில் சாப்பாடு வேக வச்சிட்ருக்கேன். ஒரு கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் இதில் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறமா இதில் நம்ம சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிக்க போகிறோம். இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கறது இந்த நல்லெண்ணெயும் இந்த சின்ன வெங்காயமும் தான். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் மீடியம் சைஸ் கொஞ்சம் காரமாக இருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு பாதி சின்ன வெங்காயம் இதில் நான் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வெங்காயம் எடுத்து வைக்கிறேன் பேஸ்ட் அரைக்கிறதுக்காக. இப்போ வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 3-4 நிமிஷம் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலையும் நறுக்கி எடுத்து வச்சுருக்க பூண்டும் சேர்த்துக்கோங்க. பூண்டு நீங்கள் இடிச்சும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டினா நறுக்கியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் வதங்க விடுங்க. இப்போ ஒரு தக்காளியில் பாதி தக்காளியை அரைக்கிறதுக்கும் பாதி தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் பாக்கி இருக்கிற இந்த தக்காளியை சேர்த்து நம்ம வதக்கிக்க போகிறோம். காராமணி குழம்பு நீங்கள் வெறும் வெங்காயம் தக்காளி போட்டு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு குழம்பு ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப திக்காயிரும். அதனால் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி அரைச்சி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் நிறையா இருக்கும். இப்போ இதில் இந்த பாதி தக்காளி சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணியும் கொஞ்சம் முழுசாகவும் சேர்த்துக்குவேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுல்லாகவே கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்க விடலாம். தக்காளி வதங்கிட்டு இருக்க டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த சின்ன வெங்காயமும் தக்காளியும் சேர்த்து பேஸ்ட் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு மிக்சியில் வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். வெங்காயம் தக்காளி பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. வெங்காயம் தக்காளி பேஸ்ட் போடுறதுக்கு முன்னாடி இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவில் இங்கே நான் 1 டீஸ்பூன் கலந்த தூள் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு 1 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்க போகிறோம். கலந்த தூள் இல்லை அப்படின்னா வெறும் மிளகாத்தூளும் தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம். கலந்து தூள் எப்படி அரைக்கிறது அப்படின்ற வீடியோ நான் ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ இந்த பேஸ்ட்டோடு சேர்த்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். வெங்காயம் தக்காளி நம்ம ராவாக சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால அதோட அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நம்ம கொதிக்க வைக்கணும். இதுக்கு மேலே இதில் தண்ணி ஊற்ற வேண்டாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5-7 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அரைச்சி விட்ட பேஸ்ட்டு இந்த அளவுக்கு திக்கானதுக்கப்புறமா இதில் நம்ம புளி தண்ணி இப்போ சேர்த்துக்க போகிறோம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி நான் ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ நல்லா கரைச்சிட்டு அதோட புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு நம்ம புளி தண்ணி தேங்காய் பால் ரெண்டுமே சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் ரொம்ப நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும். இப்போ இதே மாதிரி நீங்கள் வெள்ளை தட்டாம்பயிர் செய்யலாம், மொச்சை குழம்பும் செய்யலாம். நான் இன்றைக்கி ப்ரௌன் கலர் தட்டாம்பயிர் செய்ய போகிறேன். இப்போ புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றாமல் நம்ம இந்த காராமணியை வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அதையே இதில் சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணி எல்லாமே இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ புளி வாசனை போகிற வரைக்கும் இதை நம்ம கொதிக்க வைக்கணும். நம்ம யூஸ்வலாக செய்கிற காரக்குழம்புல புளி வாசனை ஒரு 10-15 நிமிஷத்தில் போகும். அந்த அளவுக்கு இதை நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் இது கொதிக்கட்டும். அப்போ வரைக்கும் நான் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன். இப்போ டீ குடித்ததுக்கப்புறமா நான் கொத்தவரங்காய் வாஷ் பண்ணி இப்போ கட் பண்ண போகிறேன். அதுக்குள்ளே நம்மளோட குழம்பு எவ்வளோ தூரம் இப்போ கொதிச்சிருக்குன்னு பார்க்கலாம். 5 நிமிஷம் தான் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் இது கொதிக்க விடணும். ஸோ இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் இதை கொதிக்க விடலாம். அதுக்குள்ளே நம்ம கொத்தவரங்காவை கட் பண்ணி எடுத்துக்கலாம். குழம்பு ஒரு 15 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு.
இப்போ அந்த புளியில் இருக்கிற அந்த ரா ஸ்மெல் எல்லாம் போயிருக்கும். அடுத்ததாக இதில் நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கணும். தேங்காய் பால் சேர்த்துக்கிறதுக்கு ஒரு 2 சில்லு தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி உங்களோட மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம். இன்னும் 2 சில்லு தேங்காய் நான் கொத்தவரங்காய் சேர்க்கறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். குழம்பு இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காவை இதில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பாலை இந்த மாதிரி ஒரு ஃபில்டரில் சேர்த்துட்டு பாக்கி இருக்கிற தேங்காய் பாலையும் இந்த மாதிரி தேங்காய் சக்கையை இந்த மாதிரி கையை வச்சு புழிஞ்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற பாலில் நம்மளோட குழம்புல சேர்ந்துடணும். இப்போ தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா இதை நம்ம ஒரு 3-4 நிமிஷம் கொதிக்க வைக்க போகிறோம். இதை எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி வேக வச்சுருக்கிற காரமணியும் நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 3-4 நிமிஷம் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டால் போதும். ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா காரமணி வேக வைக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துக்கல, அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். இன்னொரு பர்னரில் இதை மாற்றிட்டு இந்த பர்னரில் நான் இப்போ கொத்தவரங்காய் பொரியல் செய்ய போகிறேன். கொத்தவரங்காய் பொரியலுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகா, அப்புறம் தேங்காயெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு குழம்போட கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்றாப்பில் கொஞ்சமாக இல்லைனா தேங்காய் தண்ணியும் சேர்த்துருக்கேன். இப்போ அதை நான் இன்னொரு பர்னரில் மாற்றி வச்சிடுறேன். இப்போ நம்மளோட குழம்பு ஒரு 3-4 நிமிஷம் கொதிச்சுட்ருக்க டைமில் நம்ம கொத்தவரங்காவை தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலையும் நறுக்கி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. கொத்தவரங்காய் யூஸ்வலாக சாம்பாருக்கு, புளிக்குழம்புக்கு அதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஒரு 2-3 நிமிஷம் வெங்காயத்தை வதக்குனதுக்கப்புறமா நம்ம கொத்தவரங்காவை சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் கொத்தவரங்காய் சேர்த்துக்கலாம். கொத்தவரங்காய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம வேக வைக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இதை லோ ஃப்ளேமில் மூடி வச்சுருங்க. ஒரு 5-6 நிமிஷத்தில் நம்மளோட கொத்தவரங்காய் சாஃப்டாக வெந்துடும். இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. நிறைய தண்ணி ஊற்றி இதை வேக வைக்க வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த காயை வேக வைக்கிறதுக்கு நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். அதுக்குள்ளே நம்மளோட குழம்பு கொதிச்சிருச்சு. நம்ம கொத்தமல்லி போட்டு அதை இறக்க போகிறோம். நம்மளோட தட்டாம்பயிறு போட்ட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் கொத்தமல்லி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்றப்ப நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியோ இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கவும் விடலாம். இப்போ எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது, அதனால நான் இதை இறக்கி வச்சிடுறேன். நம்ம கொத்தவரங்காய் நல்லா வெந்துருச்சு. கரெக்டாக ஒரு 7-8 நிமிஷம் ஆயிருக்கு. நான் நடுவில் 2 தடவை இதை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுருக்கேன். இப்போ இதில் நம்ம 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வெறும் மிளகாத்தூள் வேணாம் அப்படின்னா ஒரு 2 காஞ்ச வத்தல் கிள்ளி கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் இதை வேக விட்டதுக்கப்புறமா இதில் நம்ம தேங்காய் சேர்த்துக்க போகிறோம். மசாலா வாசனை போனதுக்கப்புறமா 2 சில்லு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி இதில் துருவி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சூட்லேயே இந்த தேங்காய் நம்மளுக்கு வெந்துடும். தேங்காய் போட்டதுக்கப்புறமா ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். துருவி சேர்த்துட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். 2 சில்லு தேங்காவையும் இந்த மாதிரி துருவிட்டு எல்லாத்தையும் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய ஃப்ளேமை நான் ஆஃப் பண்ணிட்டேன். கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட லஞ்ச் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் தட்டாம்பயிறு குழம்பு செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ பாருங்கள், இப்போ நம்மளோட கொத்தவரங்காய் பொரியலும் நம்மளோட குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. யூஸ்வலாக கொத்தவரங்காய் யாருக்குமே பிடிக்காது, ரொம்ப வேக வச்சோன்னா கசக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திங்கன்னா சுத்தமாக நம்மளுக்கு அதில் கசப்பெல்லாம் இருக்காது. தேங்காய் சேர்க்கறதுனால இதோட டேஸ்ட் இன்னும் நல்லா என்ஹான்ஸ் ஆயிரும். தட்டாம்பயிறு எப்பயுமே சுண்டல் செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த மண்டே லஞ்ச் ஸ்பெஷல் எபிசோட் முடியுது. மண்டே லஞ்ச் ஸ்பெஷல் எபிசோட் நம்பர் 1 அண்ட் டெய்லி லஞ்ச் ரூட்டீன்ஸ் அண்ட் ஐடியாஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் ஓப்பன் பண்ணி பாருங்கள்.
என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you so much for watching. Bye.